ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பியால் 7. நான் உங்கள் நான்சி. இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைபையும் பண்ணிவிடணும், ஓகேவா? ஸோ நம்ம ஒன் ஷாட்டோட நேம் சைலண்ட் லவ். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்கு ஒரு பொண்ணு சீரியஸான கண்டிஷனில் ஐசியூவில் இருக்கா. சுற்றி டாக்டர்ஸ் பரபரன்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி வெண்டிலேட்டர் சவுண்டும் போயிட்டுருக்கு. அவள் பல்ஸ் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த நிலைமையிலையும் அவள் பேச முடியல. பட் அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, ஆனால் ஒரு வழியாக சொல்லிட்டேன். பட் அவனோட ரெஸ்பான்ஸ் கேட்க முடியலையே. பரவாயில்ல, சப்போஸ் வேணும்னு சொல்லியிருந்தானா அந்த சத்தியமாக என் மனசு ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காது. போயும் சாகிற நேரத்தில் சொல்லியிருக்கேடி வயன் அறிவு கிட்டவளே. ஆனால் இதுலேயும் நல்லது இருக்கிறது தான் போல. அவனை கஷ்டப்படுறத கேட்காம போயிருக்க. அம்மா வலிக்குதே. அம்மா கிட்ட காத்து கூட சொல்ல முடியல, வலிக்குதுன்னுட்டு. ஆனால் அன்னைக்கு மட்டும் அவனை பார்க்காம இருந்திருந்தா, அவன் என் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா, இந்நேரம் நான் அவனை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருக்க மாட்டேன்ல. ஏண்டா நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, நம்ம வாழணுமே அப்படின்னு யோசிச்சிருப்பேன்ல. அப்படின்ட்டு ஒரு மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவள் கண்ணு மூடுது. வெண்டிலேட்டர் சவுண்டும் ஆஃப் ஆகுது. இப்போ அப்படி ஒரு குட்டி பாப்பா அவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கா. அதில் நிறைய வண்டி வந்து நிற்கிது. ஆப்போசிட்டில் யாரோ புதுசாக வராங்க போல். அவள் கையில் ஒரு குட்டியோண்டு பனி டாய், அது க்யூட்டாக அவளை மாதிரியே இருக்குது. இப்போ குடுன்னு உள்ளே ஓடி போகிறா. அம்மா அம்மா வெளியே யாரோ வந்திருக்காங்கம்மா. இந்த வண்டியில் குட்டி பையன் கூட இருந்தான் தெரியுமா? அவன் என் கூட ஃப்ரெண்ட் ஆவானா? என்ன பார்த்தோன்னே ஓடி அந்த ஃப்ரெண்ட் ஆவானான்னு கேட்குற நீனு? எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கா. நான் அந்த பையன் ஃபேஸ் பார்க்கல மம்மி. ஆனால் அவன் என்னை விட ஹைட்டாக இருந்தான் தெரியுமா? ஆனால் குட்டியாக இருந்தான், க்யூட்டாக இருந்தான். ஏய், ஃபேஸ் பார்க்கலன்னிட்டு என்ன க்யூட்டாக இருந்தான் குட்டியாக இருந்தான்னிட்டு? சரி போ, அவன்லாம் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகுவான். ஆனால் உன் வாழுத்தனத்தை அவன்கிட்ட காமிக்காமல் ஜாலியாக இருக்கணும், ஓகேவா? நீ முன்னாடி போ, அம்மா பின்னாடியே வர, சரியா? அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாவும் குடுன்னு ஓடியாரா. இந்த குட்டி காலை வச்சுக்கிட்டு இந்த பன்னி டாயையும் பிடிச்சிக்கிட்டு. அப்போ அவகிட்ட ஒரு பொண்ணு ஓடியாரா. குட்டி பாப்பா, ஏன் வயன் எனக்கு ஒன்று தெரியுமா? அந்த பையன் பேர் ஐயோ எங்கள் அம்மா ஏதோ சொன்னாங்களே. சரி வீடு, நான் மறந்துட்டேன். வா நம்ம போயிட்டு ஜிமினையும் கூட்டிட்டு அந்த பையன் கூட போய் விளையாடலாம், வா அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு கூப்பிடுறா. நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து, ஏய் யூரி ஸ்லோவாக போ, நான் விழுந்துடுவேன் தெரியும்ல, சரி வா நம்ம போய் ஜிமினை நீ சொன்ன மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு குட்டி பசங்களும் ஆப்போசிட்டில் இருக்க பக்கத்து வீட்டுக்கு ஓடுறாங்க. ஆமாண்டா, அது வேறு யாரும் கிடையாது, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் யூரியும் தான். இப்போது ஜிமின் வீட்டுக்கு ஓடுறீங்க. அங்கே பார்த்தா கதை ஓப்பனில் இருக்குது. நீங்கள் குடுன்னு உள்ளே ஓடி போகிறீங்க. ஓடி போயிட்டு, ஜிமின் டேய் குள்ள பிசாசே, எங்கே தான் இருக்கு நீங்கள் அப்படின்ட்டு கத்துறீங்க. அப்போ அவங்க அப்பா வெளியே வந்து, ஏ வாலு, என்னடி என் பையனை குள்ள பிசாசுன்ற நீனு வாங்கி கட்டிக்க போகிற பாரு நீனு. அங்கிள் அவன் எங்க? நாங்கள் பக்கத்தில் விளையாட போகலான்ட்டு கூட்டிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அவனும் அவங்க அம்மாவும் பக்கத்தில் தான் போயிருக்காங்க, நீயும் போய் போ. ஏய் யூரி, இங்கே வாடி நீனு
என்பது யூரி கம்முன்னு போய் நிற்கிறா. ஏன்னா அவளுக்கும் ஜிமினுக்கும் சுத்தமாக ஆகாது. ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஏட்டிக்கு போட்டின்ட்டு எப்போ பாரு அடிச்சுப்பாங்க. நேத்தி ஜிமினோட டாயை உடச்சி கொடுத்து அனுப்பியிருப்பா. ஜிமின் வந்துட்டு செம்மையாக உட்காந்து அழுதுருப்பான். அதனால தான் அவங்க அப்பா கூப்பிட்றாங்க. சொல்லுங்க, ஏன்டி நேத்தி என் பையன் பொம்மையை உடச்சா? அவன் தான் என் டெடி பேரை வந்துட்டு தரமாட்டேன்னு சொன்னான். அதனால தான் நான் வாங்கி வச்சிட்டேன். அடங்கொய்யால ஒன்று வயன் வாணி ஓதிடலாம் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு ஓடுறா. அவங்க அப்பாவுக்கு கோவலாம் இல்லை, சும்மா விளையாடி பார்க்குறாரு. இப்போ 2 பேரும் ஓடுற போஸில் யூரி டப்புன்னு போயிட்டு யார் மேலேயும் மோதிடுறா. நீங்களும் பார்த்துட்டு யூரி பத்திரம் அப்படின்றீங்க. அந்த பையன் தூக்கி விடுறான். யூரியை தூக்கி விட்டுட்டு அவ கையிலையும் ஒரு டெடி பேர் இருந்திருக்கும், அதை எடுத்து கொடுத்துட்டு அதெல்லாம் தட்டி விட்டுட்டு யூரியும் தட்டி விட்டுட்டு, இப்படி ஓடுறியே, எங்கேயாவது விழுந்துட்டின்னா என்ன பண்ணுவ? ஒழுங்கா ரோட்டை பார்த்து வரமாட்டியா நீ அப்படின்றா. அந்த பையனை பார்த்து நீங்கள் 2 பேரும் பேன்னு பார்க்குறீங்க. ஏன்னா அந்த பையன் உங்களை விட ஹைட்டாக இருக்கான். அதே மாதிரி அவன் பேசுகிறதும் உங்களுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. நீங்கள் அண்ணா சாரி, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு ஜிம்மினை பார்க்க வந்தோம்மா, அதனால தான் கொஞ்சம் ஓடி வந்துட்டோம். ஆமாம் அண்ணா சாரி அப்படின்ட்டு 2 பேரும் அட் டைமில் சொல்கிறீங்க. அவங்கள பார்த்த உடனே அவனுக்கும் சிரிப்பு வருது. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் 2 பேரும் சொல்கிறீங்க. அப்போ அவனும் சொல்கிறான், என் பேர் டயான், சரியா? நான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கேன். எனக்கும் ஒரு தம்பி இருக்கா, நம்மள இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்களும் பார்த்து சிரிக்கிறீங்க. உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ஓகே அண்ணா அப்படின்ட்டு அவன் கூட போகிறீங்க. ஒரு கையில் யூரியவும் ஒரு கையில் உங்களையும் பிடிச்சிக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே பார்த்தா ஜிமின் தான் அவங்க அம்மா கூட உட்காந்துக்கிட்டு ஜங்குக்கே வெறிச்சு பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஜங்குக் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான், கையில் ஒரு ஸ்டோரி புக் வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் ஜிமின் அப்படி இல்லை, கையில் 2 பொம்மையை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அம்மாலாம், பார்த்தீங்களா அவங்க பிள்ளை எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குன்னு ஜிமினுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. அவன் ஜேகேவை பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்கான். இதை உள்ளே வரும்போது யூரி அங்கே பார்த்துட்டு வராங்க. அப்போ தான் தேவங்க சொல்கிறான், அவன் தான் என் தம்பி, அவன் பேர் ஜேகே. அவன் கொஞ்சம் சிடுமூஞ்சி தான், யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டான். ஆனால் எல்லாருக்கூடையும் க்ளோஸ் ஆகிட்டா அவனும் ஜாலியாக இருப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதான் உங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜேகேவை பார்க்குறது. நீங்கள் அவனை பார்த்து நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக வெளியில் சொல்லுவீங்க. ஐயா க்யூட்டாக இருக்கான்னு தெரியுமாவே. ஏய் யூரி, நம்ம ஸ்கூலில் ஜாக்சனை விட யாரும் க்யூட் இல்லைன்னு இல்லை. இங்கே பார்த்தியா, இந்த பையன் ஜாக்சனை விட க்யூட்டாக இருக்காண்டி அப்படின்ட்டு நீங்கள் பேசுகிறது ஜேகே அம்மா காதுலேயே விழுந்துருச்சு. அவங்களாம் விழுந்து சிரிக்கிறாங்க. குட்டியோடு இருந்துக்கிட்டு என்ன பேசுகிறா பாரு இவ அப்படின்ட்டு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தது. அப்படியே நாட்கள் போகுது. நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் விளையாடுவீங்க, ஒன்றா தான் ஸ்கூல் போவீங்க, எல்லோரும் ஒரே ஸ்கூல் தான். ஸோ இதில் என்னென்னா டேயாங் மட்டும் உங்களை விட 2 வயசு பெரிய பையன். இப்போ அப்படியே நீங்கள் நாட்கள் போகுது, 5th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற குறும்பு இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் நேராக ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழையிற மாதிரி ஜேகா வீட்டுக்குள்ளே போகிறீங்க. கதவு தொப்புன்னு திறந்துட்டு உள்ளே போயிட்டு, டேய் ஜேகே வாடா, அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறா. ஒன்று ஜேகே, அம்மாவா ஏன் கூப்பிட்றாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே பாரு, ரிப்போர்ட் கார்டை பற்றி கேட்டாங்கன்னா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறேன். அங்கே ஏதாவது நான் போட்டு கொடுத்த மண்டையை பேத்துருவேன் பார்த்துக்க அப்படின்ட்டு மிரட்டியை கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே வந்தோடனே கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணதான் உங்கள் அம்மா கேட்குறாங்க, ஏன்பா ஜேகே இன்னைக்கு ரிப்போர்ட் கார்டுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இவன் எதையுமே எடுத்துகிட்டு வரல, ரிப்போர்ட் கார்டு தரலையா அப்படின்ட்டு சொல்லும்போது அவனா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஐயோ ஆண்டி அப்படிலாம் இல்லை, ரேங்க் கார்டு கொடுத்தாங்க, பாவம் வயன்னா இப்போ வேறு ஒரு கிளாஸ்க்கு போயிட்டதுனால வேலை வாங்க முடியல ஆண்டி, நான் தான் வாங்கி வச்சுருக்கேன் இந்தாங்க அப்படின்ட்டு டொப்புன்னு எடுத்து கொடுக்குறான். நீங்களா ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா
வீட்டில் எப்படியாவது கேட்டால் மறந்து வச்சிட்டேன்னு சொல்லிடலாம். ஸ்கூலில் கேட்டாலும் நான் தெரியாமல் இங்கே வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லிடலாம், தப்பிச்சிடலான்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் தில்லுமுள்ளு பிளானு ஜேகேக்கு தெரியாமல் இருக்குமா கூட இருந்தவனுக்கு? ஸோ அவன் நீங்கள் கிளம்பின உடனே உங்கள் டெஸ்கில் போய்ட்டு உங்கள் ரேங்க் கார்டு எடுத்து அவன் பேக்கில் வச்சுக்கிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ எடுத்து காமிச்ச உடனே பார்த்தா நீங்கள் தான் லாஸ்ட்டுக்கு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு இது பார்த்தோன்னே செம்ம கோவம். நீங்கள் லாஸ்ட் வந்தது கூட உங்களுக்கு கோவம் இல்லை, நீங்கள் அந்த பேப்பர் மறைச்சது தான் கோவம். உங்களை தொடப்பக்கட்டி தூக்கிக்கிட்டு துரத்துறாங்க. நீங்களா அம்மா வேணாமான்னுட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடுறீங்க. வெளியே பார்த்தா உங்களுக்கு முன்னாடி 2 டிக்கெட்டு. ஜேகே உங்கள் அப்பா நீ என் பிள்ளையே இல்லைடான்ட்டு துணியெல்லாம் தூக்கி வெளில வச்சுட்டிடுறாங்க. இந்த சைடு யூரியை பார்த்தா உங்கள் அம்மா விட மோசம், அவளை போட்டு செம்மட்டி அடிச்சிட்ருக்காங்க. 3 பேரும் விட்டா போதும் நானும் ஓடுறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வீட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு உங்கள் 3 பேரை பார்த்து செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்கீங்க. 3 பேரும் அழுதுகிட்டே ஓடிடுறீங்க. உங்கள் 3 பேருக்கும் கோவம் இருக்கிறது ஜேகே மேலே தான். ஏன்னா அவன் உங்கள் கிளாஸ் டாப்பு, உங்கள் எல்லாரையும் போட்டு கொடுக்குறதும் அவன் தான். நீங்கள் 4 பேருமே ஒரே கிளாஸ், ஒரே செக்ஷன்ஸ், 4 பேரும் வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி ஒன்றா தான் இருப்பீங்க. ஸோ உங்கள் டேஸ் இப்படி தான் போகுது. நிறைய கலாட்டாஸ், நிறைய சண்டை, அதே மாதிரி நிறைய ஹாப்பியான மெமரிஸும். வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நைட் டைம்ஸில் ஊர் சுற்றுறது, வெளியே ஷட்டில் விளையாடுறதுன்னுட்டு உங்கள் லைஃப் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்படி தான் ஒரு நாள் நீங்கள் 9th படிக்கிறீங்க. ஜேகே கை கால்லாம் செம்மடி கட்டுப்பட்டுக்கிட்டு வரான். அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. நீங்கள் போய் கேட்குறீங்க, ஆண்டி என்னாச்சு, ஏன் ஜேகே கை காலெல்லாம் கட்டு, தலையில் வேறு அடிபட்டிருக்கு அப்படின்றீங்க. ஜேகேயோட அம்மா ஒன்றும் இல்லைடா, ஸ்கூலில் ஸ்டெப்ஸில் விழுந்துட்டானா, அதான் கால் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். இன்னைக்கு நீ ஸ்கூல் போகல, அதான் உனக்கு தெரியல போல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவன் அப்படி பார்த்த உடனே கண்ணு தான் கலங்குது, ஏன்னே தெரியல. பட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜேகேவும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படியும் ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கும். அவனுக்கு போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கான். ஸோ உங்களுக்கு மனசே கேட்கல, உங்களுக்கு ஸ்கூல் போகவும் பிடிக்கல. உங்கள் அம்மா கிட்டலாம் செம்ம சண்டை. ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க. பட் அவனுக்காக ஜேகேவோட அம்மா 1 வீக் லீவ் போட்டு அவனுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு 1 வீக் டே பார்த்துட்ருப்பான். அவன் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ அவனுக்கும் ஸ்கூலில் வந்துட்டு சொல்லிடுறாங்க, அவனும் டாப்பர்ன்றதுனால விட்டுடுறாங்க. ஸோ 1 வீக் அவன் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனால் அவனோட ஸ்டடீஸும் எதுவும் ஆகுதில்ல. இப்போ பயம் என்னென்னா வீட்டில் சண்டை போட்டுட்டு, இல்லை நான் போய் பார்த்துக்கிறேன் ஜேகேவை, நீங்கள் தானே வேலைக்கு போகிறீங்க, இப்போ நான் மட்டும் அங்கே போய் என்ன கிழிக்க போகிறேன், எனக்கு இப்போ வந்துட்டு அங்கே போரு தான் அடிக்கும் யாரும் இல்லாமல். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா ஒரு 1 வீக் வந்துட்டு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ட்ரிப்புக்காக அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்திருப்பீங்க. பட் ஆனால் ஜேகேக்கு இப்படி ஆன உடனே உங்களுக்கு ட்ரிப் போகவே பிடிக்கல. சரி எப்படியும் வீட்டில் தானே இருக்க போகிறோம், நானே ஜேகேவை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் வீட்டிலலாம் பெர்மிஷன் வாங்கி வச்சுருப்பீங்க. வச்சுட்டு இப்போ போகிறீங்க. பார்த்தா ஜேகே பாவமாக படுத்துட்ருக்கான். உங்களுக்கு அவனை அப்படி பார்க்கவே பிடிக்கல. பட் ஆனாலும் உங்கள் டோனை மாற்றிட்டு எப்பயும் போல், என்னடா கையக்காலோடுன்னு சொல்லி கம்மனு படுக்கிற போல், எத்தனை நாள் எங்களை டார்ச்சர் பண்ணி எங்கள் வீட்டில் அடி வாங்க விட்டுப்பேன், இப்போ பாரு எங்களை போட்டு கொடுக்கறதுக்கு உன்னால் எழுந்து கூட நிற்க முடியாது அப்படின்றீங்க. ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. ஆனால் சைலண்ட்டாக பார்த்துக்கிறான். இப்போ எதுக்கு நீங்கள் வந்த? வேறு எதுக்கு வந்தாங்க, உன்னை பார்த்துக்கிறது தான். நான் உன்னை பார்த்துக்க சொல்லி கேட்கவே இல்லை, கம்முன்னு போறியா டென்ஷன் பண்ணாமல் அப்படின்றாங்க. நீங்களா கண்டுக்கவே இல்லை, கம்முன்னு போய் உட்காந்துக்கிட்டு அவனை படுத்துட்ருக்கிறவனை நவுத்தி விட்டுட்டு நீங்கள் சைடில் போய் அந்த பெட்லேயே உட்காந்துக்கிட்டு அவன் டிவி பார்த்துட்ருப்பான். அவன் ரிமோட்டை பிடிங்கி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ அவனுக்கு மெடிசன் கொடுக்குற டைமு. நீங்கள் மட்டும் குடுகுடுன்னு கீழே ஓடி போகிறீங்க. உங்கள் அம்மா ஆல்ரெடி உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருப்பாங்க, இந்தா இதை கொடு, நீங்கள் எதையாவது செய்யறேன்ட்டு கிச்சனை கொடுத்து விட்டுறாத அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு போரேஜ் தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் அழகாக ஊட்டி விட்றீங்க. அவனா நானே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒரு கை தான் உடஞ்சிருக்கு, இன்னொரு கை ஒன்றும் ஆகலை அப்படின்னும் போது நீங்களா முறைச்சிக்கிட்டே, பாரு வாங்குறியா இல்லை தூக்கி அப்படியே மண்டையில் கொட்டவா, மூடிட்டு வாங்கடா அப்படின்ட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு டேப்லெட்ஸ்லாம் போட்டு விட்றீங்க. போட்டோடனே அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறான். பட் நீங்கள் அதை எதுவுமே கவனிக்கலை. இப்போ வந்துட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸிங் வேறு பண்ணி ஆகணும். என்ன தான் அவனுக்கு ஃப்ராக்சர் ஆகிருந்தாலும் அங்கே இந்த படிக்கட்டில் விழும்போது அவனுக்கு மேலே ஃபுல்லாக காயம் செராச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அதுக்கெலாம் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணணும். அந்த பேண்டடெல்லாம் அவுத்துட்டு நீங்கள் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணும்போது சும்மா இல்லாமல் உங்கள் ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்க,
ஏன்னா எங்கேயாவது ஸ்டெப்ஸில் விழுந்த மாதிரியா இருக்குது. அவன் கூடயும் சண்டைக்கு போயிட்டு 4 பேர் ஒன்று சேர்ந்து வச்சு கும்முன மாதிரி இருக்குது. உண்மையை சொல்லு, ஸ்டெப்ஸில் தான் வந்தியா இல்லை அவன் கிட்டேயாவது போய் சண்டை மாட்டிக்கிட்டு வந்தியா நீ அப்படின்றீங்க. அது கேட்டோடனே ஜேகே செம்ம கோவம் வந்துருச்சு. அவன் ஆல்ரெடி அவனால் வந்துட்டு எழுந்திருக்க முடியல, மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் இது பண்ண முடியல, நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பான். நீங்கள் வேறு இப்போ நீங்கள் சும்மா அவன் மூட மாத்திரன்னு கலாய்க்கிறது அவனுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. நீங்கள் அப்படி சொன்னோன்னே கையை உதறி விட்டுட்டு, இதை பாரேன், தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காத, என்னமோ நீ எனக்கு ஏதோ ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காத. நான் உன்னை கூப்பிட்டு என்னை வந்து பார்த்துக்கோன்னு சொன்னேன்னா, தேவையில்லாமல் இந்த ஓவராக க்ளோஸாக பண்ணுறது, என் மேலே அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறது, இந்த வேலைலாம் வேணாம். தயவு செஞ்சு கிளம்புறியா? சும்மா நொயன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு பின்னாடி உனக்குலாம் வெக்கமாகவே இருக்காதா? நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் என்கிட்ட வராதன்னுட்டு, போறியா? எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ட்டு கத்திடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பிகாஸ் அவன் இப்படிலாம் பேச மாட்டான். மோஸ்ட்லி அவன் பொண்ணுங்க கிட்டே பேச மாட்டான். யாருக்கிட்டேயுமே சரி, அட்லீஸ்ட்டு உங்ககிட்ட யூரிக்கிட்டலாம் மூஞ்சி காமிக்காமல் நார்மலாக இருப்பான், வாயை திறக்க மாட்டான். ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுவான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கத்தினோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணெல்லாம் கலங்கி கையில் வச்சுருக்கிற ஆயில்மெண்ட்டை அவன் மூஞ்சிலே தூக்கி கடாசிட்டு, பாரு இன்னெல்லாம் போய் பார்த்துக்கிறேன் அண்ணன் பாரு என்ன சொல்லணும், எங்கள் அம்மா அப்போவே சொல்லிச்சு போகாதடின்ட்டு, கேட்டு நான் எங்கேயாவது கடந்து சாகுடா அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே போயிட்டு உங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டு செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு ஏன் தெரியல, அவனுக்கு அடிப்பட்டா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி அவன் திட்டினா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் யார் திட்டினாலும் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க, பட்னா அவன் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே டேஸ் போகுது. அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியாகுது. இப்படியே நீங்கள் 10th போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த கேப்பில் தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் என்ன ஜேகேவை லவ் பண்ணுறீங்கன்ட்டு. யூரிக்கிட்டலாம் சொல்லியிருப்பீங்க. யூரிலாம் உங்களை வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா. தெரியல நீங்கள் எப்போ அவன் மேலே ஃபாலோ ஆனீங்க அப்படின்ட்டு. ஏன்னா 2 பேரும் எப்போ பாரு எலியும் புண்ணியமாக தான் அடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்படியே ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. 10th வரீங்க. 2 பேரும் வேறு குரூப். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க, அவன் பயோ சயின்ஸ் எடுக்கிறான். ஸோ வேறு கிளாஸ் டெய்லி பார்க்க முடியாது. உங்களுக்கு அதுவே கடுப்பாகுது. உங்கள் வீட்டில் எல்லாம் போய் சண்டை போட்டிருப்பீங்க, நான் பயோ சயின்ஸ் மாற போகிறேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் எடுத்த மார்க் எப்படி உங்களால் பயோ சயின்ஸ் மாற முடியல. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம நல்லா படித்தோம்னா ஜேகே நம்மளை பார்ப்பானா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறீங்க. 10thலேயே ஜேகேக்கு அப்புறம் டாப்பர் நீங்கள் தான், ஆல்ரவுண்டரில். ஸோ அந்த லெவலுக்கு வரீங்க. ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நீங்கள் அவனை விட்டு விலகிடுவீங்கன்னு பார்த்தா இன்னும் க்ளோஸ் ஆகிட்டீங்க. இப்போலாம் ஜேகேக்கு படத்தில் பன்னி, டே பன்னி என்னடா பண்ணுற, டே பன்னி எங்கடா போகிற அப்படின்ட்டு பன்னின்ட்டு அவங்க கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. இதே மாதிரியே போகுது. ஒரு நாள் ஜேகேக்கு நிறைய ப்ரப்போசல் வருது. அதில் உங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாத ஒரு பொண்ணு ஜெனி அவளும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம். அவள் போகிறா. ஜேகே நான் உன்கிட்ட வந்து சொன்னேன் உனக்கு இல்லை, நானும் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன், உனக்கும் இந்த பையனுக்கும் என்ன சம்மந்தம், இப்போ பாரு உன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ உடனே ஜேகே, அவளுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, ஜஸ்ட் நெய்பர்ஸ் அப்படிதான். இப்போ உனக்கு என்ன வேணும் தேவையில்லாமல் என் கிளாஸில் வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த யூரி அவள் ஃப்ரெண்டு இருக்காள், அவள் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா நீ அவளோட ஆள் அப்படின்ட்டு. அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன் ஜேகே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது யார்? யூரியா? அவளுக்கு இருக்குது இன்னைக்கு. இங்கே பாரு, அவன் சொல்கிறான்னா என்கிட்ட வந்து நிற்காத, எனக்கும் அவளுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை, ஓகேவா? அப்போ ஓகே தான். ஜேகே, நான் கன்ஃபார்ம் பண்ண வந்ததுக்கு வேறு ஒரு ரீசன் இருக்குது. ஐ லவ் யூ. அவளுக்கு பிடிக்காதுன்றதுலாம் செகண்டரி, பட் எனக்கு ஒன்று பிடிக்கும், கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு போகிறா. இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருந்துப்பீங்க. அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது கூட உங்களுக்கு தெரியாது. இது கேட்ட உடனே உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அவளை இழுத்து போட்டு அடி நட்டிக்கிறீங்க. ஸ்கூலே உங்களை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. கொலாடி சண்டை, அப்படி ஒரு கொலாடி சண்டை. இது செம்மையாக அடிச்சு அவன் முடிய பிடிச்சி பிச்சு. இதை ஜேகே பார்த்துட்டு வந்து உங்களை பிரிக்க ட்ரை பண்ணுறான். நீங்களாம் பிரிவனா அப்படின்ட்டு இவளை போட்டு செம்மடி அடிக்கிறீங்க.
ஒரு வார்த்தையை சொல், ஏண்டி அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுற ஒன்றெல்லாம் சும்மா விடுவேன் அடி நான் அப்படின்ட்டு செம்மடி இருக்குங்க. பக்கத்தில் யூரியும் ஜிமினும் கிளாப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஜிமினுக்கும் இந்த மேட்ரெல்லாம் தெரியும், அவனும் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறான். கிளாப் பண்ணிக்கிட்டு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ 12th இருந்து ஓடியாந்துட்டு உங்களை பிரிக்க ட்ரை பண்ணுறான், அவனாலே முடியல. இப்போ ஜேகே பல்லாருன்னு உங்களை ஒரு ஆடுறேன், எல்லாம் சைலண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அங்கே ஷாக்காக பார்க்குறீங்க. உடனே ஜேகே ஜெனிக்கிட்ட போயிட்டு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, இது இப்படி தான், நீ வா ஃபஸ்ட்டு நம்ம இன்ஃபர்மேட்ரி போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அவளுக்கு செம்ம அடி விழுந்திருக்கும், இங்கே ஒயனுக்கும் தான் அடி விழுந்திருக்கும். அவள் கையெல்லாம் போட்டு ஜெனி கீறி வச்சுருப்பா, அவளுக்கும் தான் ரத்தம் வரும். ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை ஜேகே, பல்லாருன்னு அடிச்சுட்டு போயிட்டான். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஷாக்கு. டேயாங்காக இருக்கட்டும், யூரியா இருக்கட்டும், ஜிமினா இருக்கட்டும், 3 பேருமே ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன இவன் புசுக்குன்னு அடிச்சிட்டான் இத்தனை பேர் முன்னாடி அப்படின்ட்டு. நீங்களா அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி போகிறீங்க. 3 பேரும் உங்கள் பின்னாடியே வராங்க. இது டேக்கும் தெரியும் நீங்கள் அவங்க லவ் பண்ணுறது. போயிட்டு கிரவுண்டில் உட்காடுறீங்க. டேபிளில் உட்காந்துட்டு உங்கள் கண்ணு கலங்குது, அழணும்னு தோணும். ஆனால் நீங்கள் அழாமல் சிரிச்சுக்கிட்டே, அத்தியா இப்போவே வந்து திட்டுட்டான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப டெல்யூஷ்னலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க 3 பேரும் உங்களை வெக்கமே இல்லாமல் ஒரு லுக்கு விட்டுட்டு, வெக்கமே இல்லைல்ல, அவன் பல்லாருன்னு அரைஞ்சிட்டு போயிருக்கான், நீ என்னன்னா இழிச்சிக்கிட்டு இருக்க, தொட்டுருக்கான் அப்படின்னு. ஏண்டி அவன் தான் உன்னை வெறுக்கிறான்னு தெரியுதுல, அவன் பின்னாடி ஏண்டி சுற்றிட்டு இருக்கிறேன்ட்டு உங்களை காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதையுமே கண்டுக்காம சைலண்ட்டாக இருக்கீங்க. இப்படியே தான் உங்கள் ஸ்கூல் டேஸும் போயிட்டே இருக்கும். ஸோ நல்லா ஜாலியாக தான் போகும். ஆனாலும் இப்போல்லாம் வர வர ஜேகே உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களை எங்கே பார்த்தாலும் அவாய்ட் பண்ணுறது, வீட்டில் பார்த்தாலும் அவாய்ட் பண்ணுறது, இப்படியே தான் போயிட்டு இருக்குது. இப்படியே நீங்கள் வந்துட்டு 12th முடிக்கிறீங்க, காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டைம் வருது, எனக்கு உங்கள் பர்த்டே, நீங்கள் செம்ம ஜாலியாக இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் இன்றைக்கி ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பீங்க, ஒரு கால் பேசுகிறதுக்காக வெளியே வந்திருப்பீங்க. அது உங்கள் ஸ்கூல்மேட்டு, அவளும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான், பட் ரொம்ப க்ளோஸ்லாம் இல்லை. அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கும் இந்த மேட்ரு தெரியுன்றதுனால உங்களை கலாய்க்கிறா. என்ன இன்றைக்கி தான் வந்துட்டு ஜேகே கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு கேள்விப்பட்டேன், என்ன சொல்ல போறியா அப்படின்னு. நீங்கள் அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டே, ஆமாம் நான் இன்றைக்கி தான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நீங்கள் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறீங்க. இதை பார்த்த உடனே எல்லோரும் ஓடியாராங்க. எல்லோரும் செம்மையாக பயந்துட்டாங்க. நீங்களாம் அடிபட்டு அப்படியே விழுந்து கிடக்குறீங்க. இப்போ பயம் ஃப்ளோ, கண்ணில் தண்ணி ஓடியாந்து உங்களை தூக்கி மடியில் வச்சு, வயன் ஏந்திர வயன் என்ன பாரு வயன் அப்படிங்க. நீங்கள் அப்படியே அந்த லைட்டாக பார்த்துட்டு ஜேகே கூப்பிட்டு ஜேகேக்கு அவனும் சைடில் தான் நிற்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இப்போ தானே நல்லா இருந்தா, திடீர்னு இப்படி கிடக்கிறாளே அப்படின்ட்டு. ஆனால் அப்படி சொன்ன உடனே டக்குன்னு ஜேகே பிடிச்சி இழுத்து விடுறான். நீங்கள் ஜேகே கன்னத்தில் கை வச்சு, ஜேகே ஹரி பேசல ஆனால் உன்கிட்ட எப்படியோ சொல்லணும் நினச்சிங்க, சாரி, பட் சாப்பிட்றது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் எனக்கு தெரியாதுல்ல. என் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. சொல்ல முடியாமல் சொல்கிறீங்க. எல்லோரும் அழுகுறாங்க, என்ன இவன் லூஸ் மாதிரி பேசுகிறான்ட்டு. வீலாம் கத்துறான், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்ட்டு. உங்கள் அம்மா அப்பாலாம் உறைஞ்சிட்டாங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்த உடனே. ஏன்னா நீங்கள் ஒரே பொண்ணு, உங்கள் மேலே ஒரு கீரல் கூட படாமல் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு உங்களால் இதை ஏற்றுக்கவே முடியல. உடனே ஆம்புலன்ஸ் வருது. அவ்வளோ நேரம் கல்லாட்டம் இருந்தவன் கண்ணிலிருந்து தண்ணி சொட்ட ஆரம்பிக்குது. ஜேகே தான் அவங்க கூட ஏறுறான். அந்த கையை பிடிச்சிக்கிட்டு, வயனு எழுந்துருவே, பயமுத்துலன்னா சாப்பிடிச்சிருவேன்டி, என்ன பாரு இங்கே பாரு, நான் இன்னும் உனக்கு ஆன்சர் சொல்லலை, நீ முழிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், சரியா? விட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காதுரி.
செத்தனை ஒன்று சாவடிச்சிருவேன்டி, கண்ணு துறடி அப்படின்ட்டு உங்கள் கண்ணத்தை டேப் பண்ணிக்கிட்டு அவன் அழுகுறான். அவனை இது வரைக்கும் நீங்கள் அப்படி பார்த்ததே இல்லை, உங்களால் எதுவுமே பேச முடியல. அப்படியே உங்கள் கையை எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ஏன்னா ஓவராக பிளட் லாஸ் ஆகிடுச்சு. போய் அவன் கண்ணை மட்டும் துடைக்கிறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் மைண்ட் எப்படின்னா ஃபுல்லாக பிளாங்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ அவன் கண்ணுக்கு தெரியறது நீங்கள் மட்டும்தான். உங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆக்கணும் அவனுக்கு. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட்டு இருந்த சுச்சுவேஷன். அப்படி அதை நான் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் சீரியஸாக ஐசியூவில் இருக்கும்போது ஜேகே மட்டும் உள்ளே வந்திருப்பான். அவனால் நீங்கள் இருக்க அந்த ஸ்டேஜை பார்க்க முடியல. அவன் ஒரு மாதிரி உடஞ்சிட்டான். உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீல் டவுன் பண்ணி உக்காந்துக்கிட்டு உங்கள் ஹோல்ட் பண்ண கை மேலே அவனோட தலையை வச்சுக்கிட்டு செம்மையாக அழுகிறான். அழுதுகிட்டே, யாருடி சொன்னான் நான் அவனை லவ் பண்ணலன்னுட்டு? உனக்கு எப்போ என் மேலே லவ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை பார்த்தேன் தெரியுமா நாள், அப்போலேருந்து ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ அப்படின்றான். அப்படியே ஃப்ளாஷ்பேக். ஐயோ க்யூட்டாக இருக்கான்னு தெரியுமாவே. இப்போ ஜேகேயோட மைண்ட் வாய்ஸ், யாருடா இவன் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துன்னு நம்ம முன்னாடி க்யூட்டாக இருக்குன்றா, இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான் போல் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கான். அப்படியே டேஸ் போக அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அவனையே மீறி அவங்கள ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கிறான். பட் ஆனாலும் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கனெக்ஷன் குறையிற மாதிரி இல்லை. அவனுக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே ஜேகேக்கு முடியாமல் இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்க வந்திருப்பீங்கள்ல. இப்போ என்ன எங்கேயாவது ஸ்டெப்ஸில் விழுந்த மாதிரியா இருக்குது. அவன் கூடயும் சண்டைக்கு போயிட்டு 4 பேர் ஒன்று சேர்ந்து வச்சு கும்முன மாதிரி இருக்கு. அன்னைக்கு கேட்டியே யார்கிட்ட போய் சண்டை போட்ட நீனு, போன வந்த நீட்டு உனக்காக தாண்டி சண்டை போட்டேன். கோவம் வந்தது, அடித்தேன், திருப்பி அடித்தானுங்க. ஆனால் உனக்காக தான் சண்டை போட்டேன்னு சொன்னான். நீ என்ன பண்ணுவ? என்னை பார்த்து சிரிச்சிருப்ப அன்னைக்கு பண்ண மாதிரி அப்படின்றான். ஸோ என்ன நடந்திருக்கோன்னா, அன்னைக்கு ஸ்கூலில் ஆஃப்டர்நூன் பீரியட் நீங்கள் ஸ்கூல் வந்திருக்க மாட்டீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருந்திருக்கும். ஸோ அன்றைக்கி என்ன ஆகியிருக்கும்னா, நீங்கள் வரலன்னுட்டு அவன் போரிங்கில் சுற்றி இருப்பான். ஆஃப்டர்நூன் டைம் சும்மா கிரவுண்டில் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான். அப்போது 4 பேர், ஏண்டா அந்த பொண்ணு ஃபயன் இருக்கால்ல, நல்லா அழகாக ஜம்முன்னா இருக்கா, போய் அந்த ஜெய பின்னாடி எதுடா சுற்றுறாவ, அதான் மச்சான் எனக்கும் தெரியல, பேசாமல் நான் அவளை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன்டா. இந்த ஜேகே சரியான புத்தக புழு, அப்படின்னு கிட்ட போகிற போகிறது இல்லை, அவன் வயனை ஏற்றுக்க போகிறதும் இல்லை. பேசாமல் நான் அவளை கரெக்ட் பண்ணிடுறேன், நம்ம 4 பேரும் பார்த்துக்கலாம் அவளை அப்படின்ட்டு உங்களை பற்றி பின்னாடி தப்பாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அது ஜேகேவால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அப்போ நீங்கள் இப்போ அவளை பற்றி அப்படி தப்பாக பேசுவீங்க அப்படின்ட்டு அந்த கிளாஸ் பசங்க கூட சண்டைக்கு போகும்போது தான் அவங்க 4 பேர், ஒரு ஆள் அடி கொஞ்சம் சாருக்கும் பலம் தான், அதுக்குன்னிட்டு அவங்கள அடிக்காமல் விட்டுட்டேன்னா இல்லை, காலெல்லாம் உடச்சி விட்டுட்டு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துட்டு சார் 4 பேர்கிட்ட சேர்ந்து அடி வாங்கினதுனால தான் அந்த இதில் கலந்தார். அப்போ தான் அடி வாங்கிட்டு வரும்போது பார்த்துருப்பீங்க, அவனும் உங்களை பார்த்துருப்பான். பட் ஆனால் அவன் எதுவுமே சொல்லிக்காமல் உள்ளே போயிருப்பான். ஸோ இப்படி தான் டேஸ் போகுது. நீங்களும் அவனை வந்து பார்க்கவே இல்லைன்னுட்டு ரொம்ப இதுவாக இருக்கான். அப்போ ஒரு நாள் இவளுக்காக நான் அடி வாங்கிட்டு படுத்துட்டு கிடக்குறேன், வந்து எட்டியாவது பார்த்தாலா, அவளை சொல்லி ஒன்றும் குத்தம் கிடையாது, நான் அவளுக்காக தான் அடி வாங்கினேன்னு அவளுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வயன் உள்ள கதவை திறந்துக்கிட்டு ஏதோ அவள் வீட்டில் அவள் நுழையிற மாதிரி உள்ளே வரா. இவன் எதுக்கு இங்கே வரா, சே கண்டுக்கூடாது சைலண்டாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூலாக படுத்துட்ருக்குறான். படுத்துக்கிட்டு இப்போ எதுக்கு நீங்கள் வந்த? வேறு எதுக்கு வந்தாங்க, உன்னை பார்த்துக்கிறது தான். நான் உன்னை பார்த்துக்க சொல்லி கேட்கவே இல்லை, கம்முன்னு புரியா, டென்ஷன் பண்ணாமல். என்ன நம்மள பார்த்துக்கிறேன்னு வந்து உட்காந்துட்ருக்குறா.
ஜேகே, விழுந்துராதடா விழுந்துராத. சம்திங் இஸ் ராங் வித் ஹர். எப்போ பாரு நம்மளை கலாய்க்கவும் கடுப்பேற்றவும் இருக்கிற புள்ள இன்றைக்கி நம்மளை பார்த்துக்கிறேன்னு வந்திருக்கானா, ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறான்னு அர்த்தம். உஷாராக இருந்துக்கோ. அப்படின்ட்டு இருக்கும்போது தான் நீங்கள் மாட்டுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி இப்போ தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, யார்கிட்டடா போய் அடி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னும்போது, இப்போ ஜேகேவால் வாயை திறந்து உனக்காக தாண்டி அடி வாங்கினேன், உன்னால தான் நான் அடி வாங்கினேன், உனக்காக தான் நான் அடி வாங்கினேன், உனக்காக இது மட்டும் இல்லை என்ன வேணாலும் செய்வேன்னுட்டு சொல்லணும் போல் இருக்குது. ஆனால் அவனால் அதை சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்க ஒரு பயம், எங்கே இந்த மாதிரி சொல்லி உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் நெஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப்பும் விட்டு போயிடுமோன்ட்டு அவனுக்கு ரொம்ப பயமாகுது. அதனாலேயே அவன் சொல்லாமல் இருக்கான். அது அவனுக்கு இன்னும் கோபத்தை தான் உண்டாக்குது. தான் மேலே தனக்கு கோபம் வர்றதுனால அவன் அதை உங்கள் மேலே காமிச்சிருப்பான். நீங்கள் அழுதுகிட்டே போகும்போது கூட அவனோட தாட், ஒரு வேளை கத்திருக்கக்கூடாதோ, அழுதுகிட்டே போகிறாளே, இல்லை நீ எப்பயும் போல் என்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. என் ஃபீலிங்ஸ் நான் அவன்கிட்ட சொல்லி அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கஷ்டப்படுத்தினா எனக்கு நல்லாவே வேணாம். அட்லீஸ்ட் இப்போயாச்சும் ஒன்று விளையாட்டுக்கு அதை நான் டீஸ் பண்ண போகன்னுட்டு ஹாப்பியாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்ட்டு அவன் இருக்கும்போது தான் அவனுக்கு ஹிண்ட்ஸ் தெரிய வந்திருக்கும். பிகாஸ் அவனுக்காக நீங்கள் பேசுகிறது, அவன்கிட்ட எந்த பொண்ணு வந்து பேசினாலும் நீங்கள் சும்மா இல்லாமல் அவங்கள அடிக்கிறது போகிறது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அன்றைக்கி கிரவுண்டில் நடந்ததும். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கே புரிய வந்திருக்கு அவன் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் அவன் டிசைட் பண்ணுறான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணுன்னுட்டு. பட் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ப்ரப்போஸ் பண்ணிடலான்னுட்டு இருக்கான். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ண நீங்கள் இதை வாங்கிக்கிட்டு படிப்பில் கோட்டு விட்டுருவீங்களோன்ட்டு அவனுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன். ஸோ உங்கள் ஸ்கூலிங்ஸ்லாம் முடித்த உடனேவே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணுன்னுட்டு அவன் ரெடியாக இருக்கான். அப்படி ஸ்கூலிங்கும் முடியுது. இன்றைக்கி தான் அவங்க பர்த்டே. டெஜேகே, இன்றைக்கி எப்படியாவது போகிறோம், அவகிட்ட சொல்கிறோம். இதை எப்படியே விட்டுட்டு இருந்தானா வேலைக்கு ஆகாதுரா. இன்றைக்கி சொல்லலைன்னா உன்னால் என்றைக்குமே சொல்ல முடியாது. அவள் 4 மிதிச்சா கூட வாங்கிக்கா, அடி அடித்தா கூட வாங்கிக்கா. ஆனால் இன்றைக்கி உண்மையை சொல்கிறது தான். பயப்படாத, பர்த்டே அடிக்க மாட்டான்னு நம்புவோம். வா போய் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு ஜேகே ரொம்ப ஆசையாக வந்திருப்பான். இப்போ எல்லோரும் உங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஏதோ கால் வந்திருக்குன்னு பேச வெளியே போயிருப்பீங்க. அப்போ உள்ள எல்லாருக்கூடையும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ திடீர்னு வெளியே ஒரு கார் கிராஷ் சவுண்ட். ஒன்றுமே புரியாமல் வந்து பார்த்தா நீங்கள் ரத்த வெள்ளத்தில் இருக்கீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இப்போ பேக் டு ப்ரெசென்ட். நான் அப்படி இருந்த வேண்டி உன்னை அப்படி இல்லை பண்ணுவேன். ஆனால் கடைசியில் உன்கிட்ட எப்படியோ எல்லாமே சொல்லணும்னு நினச்சேன்டி. ஆனால் நீ சொன்ன பார்த்தியா, அந்த சுச்சுவேஷனில் உனக்கு என்ன ஆச்சுன்னு தாண்டி என்னால் ப்ராசஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுனால ப்ராசஸ் பண்ண முடியல. நீ இப்போ என்னை விட்டு போ, உனக்கு மனசு வருது. இப்படியே இருக்காதவன், தயவு செஞ்சு முடிச்சு வாடி. நான் சீரியஸாக பண்ணி அது கேட்க தானே காத்திருந்தேன். இப்போ நான் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். கண்ணை திறந்து பாருடி, என்னால் முடியலடி. தயவு செஞ்சு என்கிட்ட சண்டை போட வந்து திருப்பி கண்ணை துறடி அப்படின்ட்டு ஜேகே செம்மையாக அழுகுறான். அழுதுட்டு இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ஐசியூவை விட வெளியில் வந்துடுறான். அப்படியே இது 2 days ஆகுது. 2 days நீங்கள் அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு லைட்டாக கான்ஷியஸ் வருது. உங்கள் பக்கத்தில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாரையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு பதட்டமாகுது, பயமாகுது, கத்துறீங்க, அழுவுறீங்க. பிகாஸ் அங்கே யாரையுமே உங்களுக்கு தெரியல எக்ஸப்ட் ஜேகே. அதுவும் எப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் வரும்போது உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்ததுனால அவன் ஃபேஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. வேறு யாரையுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் ரொம்ப கத்துறீங்க. நான் யார், நீங்களாம் யார், கிட்ட வராதிங்க, பயமாக இருக்கு, என்னை வீட்டு போவாங்க உங்களுக்கு
அவளுக்கு வர ஆரம்பிக்குது. டாக்டர்ஸ்லாம் எல்லாரையும் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே அனஸ்டீஷியா கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டெம்பரவரியாக எல்லா மெமரிஸும் லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா அவங்க பண்ணுறதுலாம் பிஹேவியரை பார்த்து அப்படி தான் இருக்குது. லெட்ஸ் ஹோப் சீக்கிரம் எங்களுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடும் நீட்டு. அப்படின்னும்போது நீங்கள் ஜேகே கையை மட்டும் பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க, அது எல்லோரும் கவனிச்சிருப்பாங்க. ஸோ ஜேகே கிட்டே சொல்கிறாங்க, உங்களோட அம்மா ஜேகே அவள் அன்ஸ்டேபிளாக இருக்காடா, அவளுக்கு அவன் மேலே என்ன கோவம் இருந்தாலும் சரி, அவளை அவனுக்கு பிடிக்கலனாலும் சரி, எங்களுக்கு எங்கள் பொண்ணு முக்கியம்டா, அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா, அவளுக்கு எப்படியாவது எல்லாம் ஞாபகம் வந்த உடனே நாங்கள் அவளை எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போயிடுறோம்டா, அவள் அவன் கண்ணிலே முழிக்க மாட்டா, அதுக்குன்னிட்டு அவள் சொன்னதை எதையும் மனசில் வச்சுக்கிட்டு உனக்கு பிடிக்கலன்ற காரணத்தினால எங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாமல் பண்ண, அவன் ஒரு குழந்தைடா, அவன் வலி தாங்க மாட்டா, ஆனால் இப்போ இவ்வளோ அடிப்பட்டும் அவன் உன் கையை மட்டும் விடாமல் இருக்காடா, தயவு செஞ்சு அவளுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவன் ஒன்று மட்டும்தான் நம்புறான், அவள் கூட இருந்து எப்படியாவது என் பொண்ணு எனக்கு மீட்டு கூடடா அப்படின்ட்டு காலில் விடாத குறைய கெஞ்சுறாங்க. ஜேகே எதுவுமே சொல்லலை, அவளை நான் பார்த்துப்பேன்னு மட்டும் சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே இருக்கா. ஸோ உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே யார்கிட்டையும் அவ்வளோ பேசுகிறதில்ல, தனியாகவே இருக்கீங்க. அப்போ தான் ஒரு நாள் உங்கள் கையில் ஒரு டைரி மாட்டுது. ஆமாண்டா, அது உங்கள் பர்சனல் டைரி தான். நீங்கள் ரீசெண்டாக தான் டைரி எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க, பட் அதில் ஃபுல்லாக ஜேகேவை பற்றி தான் எழுதியிருப்பீங்க. அதை ஃபுல்லாக படிக்கிறீங்க. அதை படிக்க படிக்க டீப் டவுன் உங்களுக்கு என்னமோ ஃபீல் ஆகுது, அது நீங்கள் தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. பட் அந்த மெமரிஸ் உங்களுக்கு இல்லாததுனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதை படிக்க படிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அதை உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் படித்த உடனே நீங்கள் அந்த புக்கை மூடி வச்சுட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக டீப் டவுன் உங்கள் மெமரிஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. லைக் உங்கள் பேரண்ட்ஸோட மெமரிஸ், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது, அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீன் பை சீன் நீங்கள் ஏதாவது ரெலவெண்ட்டாக ஆல்ரெடி பண்ணதை திருப்பி பண்ணும்போது இது ஆல்ரெடி பண்ண மாதிரி இருக்கே அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த மெமரிஸ்லாம் ரீகால் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் இது நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. உங்களுக்கு டோட்டலாக உங்கள் மெமரி ரீகால் ஆகிடுது. ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் ஜேகே உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். ஸோ இப்படி தான் 1 year போகுது. அண்ட் டுடே இஸ் யுவர் பர்த்டே அகெயின். உங்களுக்கு இப்போது எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் டைம் இதே நாள் உங்கள் பர்த்டே அன்றைக்கி தான் அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ அது திருப்பி நடக்கக்கூடாதுன்னுட்டு ஸோ அன்றைக்கி என்ன நடக்க வேண்டியதாக இருந்ததோ அதை இன்றைக்கி நடத்தணும் அப்படின்ட்டு நீங்கள் காலையில் எழுந்த உடனேவே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜேகே வீட்டுக்கு போகிறீங்க. அவன் மாட்டுக்கு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கான். நேராக போய் அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. லைக் அவனுக்கு புரியுது பழைய ஒயன் வந்துட்டா அப்படின்ற மாதிரி. பட் அது அவனால் எப்படின்னு புரியல. பிகாஸ் அவனுக்கு தெரியாது உங்களுக்கு எந்த மெமரிஸ் ரீகால் ஆனதும். ஸோ அவன் உங்களையே பேன்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் உடனே ஏதா பன்னி நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, மெமரி லாஸ் ஆச்சு, எல்லாம் ஓகே. அதுக்கிட்ட நீ இதுக்கு என்கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். அதான் சொன்னேன் என் பாய் ஃப்ரெண்டு நீட்டு. எனக்கும் ஓகே தான், வீட்டில் பேசலாமா அப்படின்றீங்க. லைக் நீங்கள் ஒரு மாதிரி கேஷுவலாக நீங்கள் எப்பயும் பேசுகிற அந்த டோன், லைக் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பேசுகிற டோன், அவனுக்கு அந்த இடத்துல என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களை சடனாக கட்டி பிடிச்சிக்கிட்டு உனக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சாடி, எப்போ சொல்லவே இல்லை அப்படின்ட்டு திக்கறான், திணறான். ஹி கான்ட் ப்ராசஸ் தட் எமோஷன் ரைட் நவ். அவன் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். உடனே ஜேகே அம்மா அப்பா டே எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அவன் உங்களை கட்டி பிடிச்சிட்டு அழகிறத பார்த்தோன்னே அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் நீங்கள் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே டேவை பார்க்குறீங்க. பார்த்து ஒரு வழியாக உன் தம்பியை கரெக்ட் பண்ணிட்டேன் பார்த்தியா,
என்னமோ அன்றைக்கி சொன்னீங்க வேலைக்காகாது நீட்டு இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்றீங்க. ஸோ டேக்கும் புரிஞ்சது, உங்களுக்கு எல்லா மெமரிஸும் ஞாபகம் வந்துடுது நீட்டு. ஸோ ஹாப்பி என்டிங்டா. எனக்கு நல்லாவே தெரியும்டா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எப்படி சொதப்பினோ அதே மாதிரி தான் செகண்ட் ஸ்டோரியவும் எண்டிங்கை கொஞ்சம் குழப்படி பண்ணி வச்சுருக்கேன் கச்சா முச்சானிட்டு. அண்ட் நான் இதை இம்ப்ரூவ் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு கொடுத்த சப்போர்ட்ஸ் ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா. ஸோ இந்த வீடியோஸ்க்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னுட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டெய்லி உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்குறது தான் எனக்கு இப்போலாம் வேலையாயிடுச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ரா. Hope you all love this story da. And ta-ta, bye bye, see you later on next video. Bye.